வணக்கம் நண்பர்களே. இது மகாபாரதம். அர்ஜுனன் கிளம்பி அவனோட அறைக்கு போயிடுறான். இப்போ இந்திரன் என்ன பண்றான், அந்த சித்திரசேனனை கூப்பிட்டு, "எனக்கு என் பையனுக்கு ஊர்வசிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நீ போய் ஊர்வசி கிட்ட விஷயத்த சொல்லி, அவள நல்லா ரெடியாகி, தயாராகி அர்ஜுனன போய் பார்க்க சொல்லு." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். சித்திரசேனனும் போய் ஊர்வசி கிட்ட, "இந்த மாரி இந்திரன் உங்களுக்கு இந்த கட்டளை சொல்லியிருக்காரு. அர்ஜுனன நீங்க சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு ராத்திரி." அப்படின்னு சொன்ன உடனே, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அவங்கள அலங்கரிச்சுக்கிட்டு, ரொம்ப மகிழ்ச்சியா இந்த அர்ஜுனனை சந்திக்க போறோம் அப்படின்றதுக்காக போறாங்க. எதுக்க ஊர்வசி நிக்கிறத பார்த்தோன்னே அர்ஜுனனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஐயையோ! இந்த நேரத்துல இந்த அம்மா இப்படி ஏன் அலங்கரிச்சுட்டு வந்திருக்காங்க? ஏதோ தப்பா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், வாங்கம்மான்னு கால்ல எடுத்தோனே விழுந்துடுறான். வாங்க, நீங்க எங்க குல முன்னோர்களுடைய மனைவி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கதை ஆரம்பிக்கும்போது ஊர்வசியும் புரூரவசும் கணவன் மனைவி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் சொல்லி நீங்க நீங்க எனக்கு அம்மா மாதிரி. உங்க மேல எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு அப்படின்னு. இல்ல, உங்க அப்பா தான் என்ன உன்கிட்ட சொன்னாரு. உன்ன உன்ன மகிழ்ச்சியா பார்த்துக்க சொன்னாரு. நீ என்ன ரொம்ப ரசிச்சு பார்த்தேன்னு சொன்னாரு இந்திரன் அப்படின்னு சொன்னோனே, இல்ல நான் உங்கள ரசிச்சு பார்க்கல. உங்களோட நடனத்த பார்த்தேன். எனக்கு எனக்கு நடனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அவ்வளோ அழகா ஆடுனீங்க. உங்க நடன அசைவுகள்லாம் கண் கொட்டாம பார்க்குற மாதிரி இருந்தது. உங்க நடனத்த ரசிச்சேனே தவிர உங்கள ரசிக்கலம்மா. உங்க நடனத்த தான் நான் புகழ்ந்து பேசினேன். மற்றபடி நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, ஊர்வசி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இவரும் ரொம்ப பணிவாக அதை தவிர்த்துடுறாரு அர்ஜுனனும். அதாவது எந்த அர்ஜுனன் ஆத்து மண்ணில் கூட எண்ணிடலாம், அர்ஜுனன் பொண்டாட்டியை எண்ண முடியாதுன்னு சொல்லப்படுற நிறைய மனைவிகளே இருக்கக்கூடிய அர்ஜுனன் தான் சில விஷயங்கள் தவறு அப்படின்னும் போது அதை தவிர்த்துட்டு இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது ஊர்வசிக்கு ஒரு அவமானம் ஆயிடுது. உன் மேலே ஆசையாக உன் கூட கூடணும்னு வந்திருக்கேன், ஆனால் நீ வரமாட்டேன்னு சொல்கிற. நீ ஒரு பெண் மாதிரி நீ நடந்துக்கிற, அதனால நீ இன்னிலேருந்து திருநங்கைக்கான தன்மையை அடைஞ்சிருவ அப்படின்னு கோவமாக சாபம் விட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க. இப்போ அர்ஜுனன் நடுநடுங்கி போயிடுறான். உடனடியாக அவன் திருநங்கையாக மாறிடுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தான் இவ்வளோ எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கும்போது இப்படி நடந்துச்சே, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இவ்வளோ தானா முடிஞ்சு போச்சான்னு வருத்தத்தில் சோகத்தில் அப்படியே ராத்திரி முழுக்க சோகத்தில் படுத்திருக்கான். மறுநாள் தன்னோட மகன் ஏன் சபைக்கு வரல அப்படின்னு இந்திரன் தேடுறான். அர்ஜுனன் வரவே இல்லை. அர்ஜுனன் வரலன்ன உடனே இந்த சித்திரசேனனை விட்டு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இந்திரன் அனுப்பி வைக்கிறான். சித்திரசேனன் போய் அர்ஜுனனை பார்த்தோன்னா அர்ஜுனன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி உருவத்தில் நான் யாரையும் பார்க்க விரும்பலை, நான் வெளியில் வரவே விரும்பலை அப்படின்னு அர்ஜுனன் சொன்னவொடனே விஷயத்தை சித்திரசேனன் இந்திரன் கிட்ட சொல்கிறான். உடனே இந்திரன் ஊர்வசியை போய் பார்க்குறான். எல்லா மற்ற தேவர்கள் எல்லாரோடையுமே சேர்ந்து போய் ஊர்வசியை பார்த்து, ஆனால் ஊர்வசி இந்திரனை பார்த்து தலைவன் இல்லையா, வணக்கம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் சாபம் விட்ட அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னா, மற்ற சுற்றி இருக்கிற தேவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, சரிதான் உன் கோவம் சரிதான், அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, உனக்கு உடன்படாமல் இருந்தது தப்பு தான், உன் கோவத்தை நாங்கள் தப்புன்னு சொல்லலை, ஆனால் பாவம் சின்ன பையன் நல்லவன், அவன் இந்த சாபத்தை விட்டனா அவன் எப்படி வாழ்வான், உன் சாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் நயமாக பேசுகிறாங்க ஊர்வசி கிட்ட. அப்படி பேசினோன்னா அவள் என்ன சொல்கிறா, சரி வேணா இந்த சாபம் ஒரு வருஷத்துக்கு இருக்கட்டும், நான் ஒரு வருஷத்துக்கு குறைச்சி கொடுக்குறேன், அதுலேயும் அந்த ஒரு வருஷம் அவனுக்கு எப்போ வேணுமோ அப்போ அதை அவன் பயன்படுத்திக்கலாம், என்னைக்காவது அவனுக்கு தன்னை மறைச்சிக்கிட்டு வாழணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவன் அதை பயன்படுத்திக்கிட்டோன்ற மாதிரி சாபத்தை மாற்றி கொடுத்துட்றா. இப்போ இந்த விஷயத்த போய் எல்லாரும் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாங்க. அர்ஜுனன் தன்னோட உருவத்தை மறுபடியும் அடைஞ்சிடுறான். இப்போது இந்திரன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு கெட்டது நடந்திருக்குன்னு நீ நினைக்காத, உனக்கு நல்லது நடந்திருக்குன்னு நினை, இது சாபம் இல்லை, இது உண்மையிலே ஒரு வரம். இப்போது நீ எப்படி இருந்தாலும் நீங்கள் 13வது வருஷம் அஞ்ஞாத வாசம், யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு வாழணும், உன்னை பார்த்தவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போது இந்த வரம் உனக்கு இருக்கிறதுனால நீ ஒரு பெண் தன்மையை எடுத்து ஒரு திருநங்கை மாதிரி வாழ்ந்து யாருக்கும் தெரியாமல் நீ அந்த ஒரு வருஷத்தை எளிதாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லி மகனை சந்தோஷப்படுத்துகிறான். இதான் அந்த குட் நியூஸ் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்போவுமே நமக்கு வர எல்லா கஷ்டமுமே ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் கஷ்டம் மாதிரி ஒரு ஒரு வேஷத்தில் வருது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும்போது வாழ்க்கையில் எல்லா விஷயமே சரியாக தான் இருக்கும்ன்ற மாதிரி அர்ஜுனனுக்கு அவனுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நல்லபடியாகவே நடந்தது. இப்போது என்னன்னா, இவன் ரொம்ப பயங்கரமாக இந்திரனுக்கு சமமாக இந்திரலோகத்தில் நடத்தப்படுறதுனால இந்திராணிக்கு கோபம் வருது. என்ன இது, சாதாரண மனுஷன், அவனை
கூட்டிட்டு வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே அப்படின்லாம் கேட்குறா. இல்ல, இல்ல நீ சாதாரணன்னு சொல்லாத. அவன் பெரிய வீரன். என் பையன் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னோன, இந்திரலோகத்துல இருக்கிற மத்த தேவர்களும் கூட கேட்குறாங்க. இல்ல நீங்க வந்து இவ்ளோ ஒரு இடம் குடுத்து இது பண்றீங்கன்னா, உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இல்லாம நீங்க இப்படி பண்ண மாட்டீங்கன்னு மத்த தேவர்கள் கேட்டோனே, இந்திரனும் ஆமா ஒரு காரணம் இருக்கு. நிவாத கவசர்கள், காலகேயர்கள்ன்ற ஆட்கள நாம இவன வச்சு தான் ஜெயிக்கணும். இவன் தான் அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரே ஆளு அப்படின்னு இந்திரன் சொல்றான். இந்த நிவாத கவசர்கள், காலகேயர்கள்ன்றது 3 கோடி அசுரர்கள். இவங்கள யாராலயும் ஜெயிக்க முடியாதுன்ற மாரியான ஆட்கள். அப்படிப்பட்டவங்கள அர்ஜுனன் ஜெயிப்பான் அப்படின்னு இந்திரன் நம்புறான். இது இந்திரலோகத்துல இருக்கிறவங்களுக்கே சிரிப்பா வருது. ஆம், எதேதோ பண்ண முடியாதவங்களாலேயே, அதாவது எல்லாம் தெரிஞ்ச இந்திரர்களால முடியல, கடவுள்களாகிய சிவன் மாதிரியான ஆட்களால முடியல. வந்து அர்ஜுனன் சாதாரண ஒரு மனுஷன், மனுஷ பிறவி. அவன் வந்து ஜெயிச்சிருவான்னு நீங்க நம்புறீங்களா? அப்படின்னோனே, இல்ல இவன் ஜெயிப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் இவனுக்கு குடுத்து அனுப்புங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு ஒரு பலம் இருக்கும்ல. இப்ப எப்படி பாசுபதாஸ்திரத்த சிவபெருமான் கிட்ட இருந்து இவன் வாங்குனானோ, வஜ்ராயுதத்த இந்திரன் கிட்ட இருந்து வாங்குனானோ, அந்த மாரி தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்கும்ல. அவங்கவங்க ஆயுதத்த அர்ஜுனனுக்கு குடுத்து நிவாத கவசர்களையும், காலக்கேயர்களையும் போரிட சொல்லி அனுப்புறாங்க. மாதலி அப்படிங்கிற இந்திரனுடைய தேர்ப்பாகன் டிரைவர் அவன தேர்ல கூட்டிட்டு அந்த நிவாத கவசர்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க வந்து பெரிய போர் நடக்குது. என்னடா ஒரு சாதாரண மனுஷன் வந்திருக்கானுன்னு முதல்ல ரொம்ப சாதாரணமா தான் பார்க்குறாங்க. அங்க இருக்கிற அரக்கர்கள்லாம் ரொம்ப இழிவா தான் பார்க்குறாங்க. ஆனா அர்ஜுனன் வந்து பயங்கரமா போர் பண்ணி அவனுக்கிட்ட இருக்கிற அந்த அஸ்திரங்கள்லாம் வச்சு அவங்கள ஜெயிச்சுட்டு திருப்பி வர்ற வழியில நடுவுல ஒரு அழகான இடத்த பார்க்குறான். ரொம்ப சொர்க்கலோகம் மாரி இருக்கு. அது என்னன்னு கேட்குறான் மாதலி கிட்ட. அது ரண்யபுரம். அது வந்து ஒரு 2 பெண் அரக்கிகள் தவத்தின் மூலமா அத வாங்கிட்டாங்க. அவங்களோட பசங்களுக்காக அந்த இடத்த வச்சிருக்காங்க. அது வந்து இந்திரனோட இடம் தான். ஆனா வந்து பிரம்மதேவர் கிட்ட அத வாங்கி அவங்க இந்த மாரி அவங்க தான் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா, அப்ப வா அதையும் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் அவங்களையும் ஜெயிச்சுட்டு மொத்தமா இந்திரலோகத்துக்கு வரான். இந்திரர்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. தேவர்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் குடுக்குறாங்க. அப்போ அர்ஜுனன் என்ன சொல்றான், எனக்கு எங்க அண்ணாவெல்லாம் பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நினைச்சு எங்க வீட்ல இருக்கவங்கலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டேன். சந்தோஷமா இருந்துட்டேன். நீங்க கேட்டதையும் கூட நான் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் பூலோகத்துக்கு போறேன். என் சொந்தக்காரங்க கிட்ட போறேன் அப்படின்னு கேட்டோனே, அர்ஜுனன் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வந்து சந்தோஷமா இருந்துட்டு போ. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வர்றவங்க கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வர ஆட்கள் கிட்ட, முனிவர்கள் கிட்ட அப்பப்போ இவங்க அர்ஜுனன் நல்லா இருக்கான்ற விஷயத்த கீழே சொல்லி அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ரோமச முனிவர்ன்ற ஒரு முனிவர் வராரு. ரோமச முனிவர் எல்லா ஊருக்கும் போகக்கூடியவர், தீர்த்த யாத்திரை போகக்கூடியவர். அவர் வந்தவுடனே அவர்கிட்ட இந்திரன் என்ன சொல்றாரு, நேரா கீழே போய் தர்மபுத்திரரையும் அவங்க சொந்தக்காரங்க இவனோட மற்ற சகோதரர்கள் மனைவி எல்லாரையும் பார்த்து இவன் ரொம்ப நல்லா இருக்கான், கொஞ்ச நாள் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தீர்த்த யாத்திரை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கீழ ரொம்பவே சோகமா இருக்காங்க. காட்டுல இருக்கவங்க எல்லாருமே அர்ஜுனன் பார்க்கணும். அர்ஜுனன் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் அந்த வருத்தத்துல இருக்கிறதுனால, குறிப்பா அந்த காட்டுல இருக்க வேணாம்னு நெனைக்கிறாங்க. அந்த காட்டுல தானே அர்ஜுனனும் இருந்தான். அவனோட ஞாபகம் இருக்கும்ல. இங்க தான் உட்கார்ந்தான், இங்க தான் பேசினான், இங்க சிரிச்சான், இங்க இப்படி விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்றதெல்லாம் இருந்துட்டே இருக்கும்ல. அவன காணோம். எங்க இருக்கான்னு தெரியாது. நல்லா இருக்கானா இல்லையா தெரியாது. திருப்பி வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. அதனால எல்லாரும் இப்படி வருத்தத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து நாரதர் வராரு. நாரதர் வந்தவுடனே இவருடைய வருத்தத்த பார்க்குறாரு. அ யாரு? நம்ம தர்மருடைய வருத்தத்த பார்க்குறாரு. தர்மர்கிட்ட "நீ வருத்தப்படாத. அ எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்ச நாள் தீர்த்த யாத்திரை போ. எல்லாம் சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்கு வேறொரு முனிவர் ஒருத்தர் தர்மர பார்க்கறதுக்கு வராரு. அந்த முனிவர் தர்மர பார்த்தோன்னே, தர்மன் ரொம்ப சோகமா இருக்கான்ல. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். தேவையில்லாம சூதாடினேன். இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்படுறது மட்டும் இல்ல. என் தம்பிங்கலாம் கஷ்டப்படுறாங்க. மனைவி கஷ்டப்படுறாங்கலாம் புலம்புறாரு. புலம்பிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, "தர்மா எனக்கு புரியுது. நீ வருத்தப்படாத. ஆ இதை விட மோசமா இருந்தவங்கலாம் நல்ல வழிக்கு வந்திருக்காங்க." அப்படின்னா அந்த தர்மனுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப சாதாரணமா யாரோ ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னா, நம்ம என்ன ஆறுதல் சொல்லுவோம்? இப்ப யாரோ பயங்கரமா பிசினஸ்
பிஸ்னஸ்லேயே தோற்று போயிட்டாங்க, ரொம்ப நொடிஞ்சு போய் இருக்காங்க, இனி வாழ வழியே இல்லைன்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கவங்களுக்கு நம்ம நல்லது சொன்னோம்னா என்ன நினைப்போம், உன்னை விட ரொம்ப மோசமாக இருந்தான் அவன், அவனே இன்னைக்கு இப்படி வந்துட்டான் அப்படின்னு சில கதைகள் சொல்லி அவங்கள தேத்துவோம்ல. அப்படியே அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, நல தமயந்தி கதையை சொல்கிறாரு. நிறைய கதை வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மகாபாரதத்தில், குட்டி குட்டி கதை, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நல தமயந்தி கதை வந்து நிஜமாவே சூப்பரான கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, எல்லாரும் கேட்க வேண்டிய கதை. என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பாக நல தமயந்தி கதை கேட்டால் சனி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, சனியே பிடிக்காது அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. ஏன்னா இந்த கதையிலேயே அதுக்கான காரணமும் இருக்குது. இப்போ நலன் அப்படின்றவன் யாருன்னா, நலன் நிடத நாட்டினுடைய மன்னன், நிடத நாட்டில் மன்னனாக இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி பக்கத்தில் விதர்ப்ப நாடுன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் இருக்கிற மன்னனுக்கு கொஞ்ச நாட்டில் குழந்தை இல்லாமல் இருக்குது. அவன் தமம் இருந்து ஒரு 4 குழந்தை பிறக்குது. அதில் முதல்ல பிறக்கிறது பொண்ணு, அடுத்து 3 பையன். அந்த பொண்ணுக்கு தமயந்தின்னு பேர் வைக்கிறான். தமயந்தி வந்து அழகினா அப்படி ஒரு பேர் அழகி. இந்த தேவலோகத்தில் கூட அப்படி ஒரு அழகி இருக்க மாட்டான்னு சொல்லலாம். இப்போ நம்மளாம் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம், ஜீன்ஸ் பட்டில் ஐஸ்வர்யா ராய் மாதிரி, இல்லைனா வந்துட்டு இருவரில் ஐஸ்வர்யா ராய் மாதிரி. எனக்கு அதுதான் வந்து பீக். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு அழகி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகி, அவளை பற்றி எப்போவுமே ஊர் உலகத்தில் கதைகள் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நலனும் ரொம்ப ரொம்ப அழகானவன், அறிவானவன், வீரமானவன், ரொம்ப தன்மையானவன், தர்மம் நியாயம்னு கடைபிடிக்கக்கூடிய ஒரு மன்னன். அவனை பற்றியும் எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. இப்போது எப்போவுமே இவங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா. நம்ம அர்ஜுனன் சுபத்திரை விஷயத்தில் பார்த்தோம் இல்லையா. அர்ஜுனனை பற்றி சுபத்திரை கிட்டேயும் வந்து பெருமையாக பேசியிருப்பாங்க, சுபத்திரை பற்றி அர்ஜுனன் கிட்டேயும் பெருமையாக பேசியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் நலனை பற்றி தமயந்தி கிட்ட தமயந்தியோட தோழிகள் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நலன் கிட்டையும் தமயந்தி அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவன்னு சொல்லி 2 பேருக்குமே 2 பேர் மேலேயும் ஆசை வந்துடுது. அதாவது பார்க்காமலே 2 பேரையும் காதலிக்க தொடங்கிடுறாங்க. அதில் நலனுக்கு என்ன ஆகுதுன்னா, இவன் நினைப்பாவே இருக்குது, ரொம்ப இவளை நினச்சிக்கிட்டே இருக்கான், இப்படி ஒருத்தைய பார்க்கணும்னு நினைக்கிறான், பார்க்க முடியுமான்னு நினைக்கிறான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி ஒரு நாள் சோகமாக அவன் தன்னோட தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் நிறைய அன்னப்பறவைகள் வந்து உட்காருது. அப்போ நலன் என்ன பண்ணுறான், பட்டுன்னு ஒரு அன்னப்பறவை பிடிச்சிடுறான். அன்னப்பறவைகள் பயந்தது இல்லையா, அந்த அன்னப்பறவை நடுங்கிருது. எங்கே இவன் நம்மளை கொன்று போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அது பேச தொடங்குது. அது நலனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அது பேசுது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். அப்போ அந்த அன்னப்பறவை சொல்லுது, நல மகாராஜா தயவுசெய்து என்னை கொன்னுடாதீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு தமயந்தியை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தமயந்தி மேலே காதல் வயப்பட்டிருக்கீங்க, அந்த சோகத்தில் தான் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு, நீங்கள் என்னை இப்போ விட்டுட்டீங்கன்னா, எதுவும் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நான் போய் தமயந்தி கிட்ட உங்களை பற்றி நல்லா சொல்கிறேன், உங்களோட காதலை எடுத்து சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் வந்து தூது போய் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நலன் வந்து அப்படியா செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்டுறான். இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது, தன்னோட கூட்டத்தோட அங்கேருந்து பறந்து நேராக இவளுடைய தமயந்தியோட அந்த புறத்துக்கு வந்து உட்காருது. அந்த புறத்தில் தோழிகளோட உட்காந்துட்டு இருக்க விளையாடிட்டு இருக்க தமயந்தி அன்னப்பறவைகள் கூட்டமாக வந்து இறங்குனதை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம். தோழிகள் எல்லாம் குதிக்கிறாங்க, ஆளாளுக்கு போய் அன்னப்பறவைகளை பிடிக்கிறதுக்கு இங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க. அப்போது எல்லாம் சதுரி ஓடுது. தமயந்தி கிட்ட மட்டும் ஒரு அன்னப்பறவை மாட்டிக்குது. அது வேறு யாரும் இல்லை, நலன்கிட்ட இருந்து தூது வந்த அன்னப்பறவை தான். அது வந்து இந்த மாதிரி நலன் மகாராஜா கிட்டேருந்து நான் வந்திருக்கேன், அவர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், அவரை கல்யாணம் பண்ணிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவர் உன்னை காதலிக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு சந்தோஷமாயிடுது. எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், நானும் மனசார அவரை நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், நீ போய் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அனுப்பிச்சி வச்சிடுது. அனுப்பி வச்சதுக்கப்புறம் இப்போது தமயந்திக்கு அவர் ஞாபகமாகவே இருக்குது. நான் கூட அந்த பசலை நோய் பற்றி சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, சரியாக தூங்க மாட்டேங்கிறா, அழகான அவள் நிறம் இழந்து களை இழந்து போயிடுறா, சோகமாக இருக்கா, பைத்தியம் பிடிச்ச மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு தோழிகள் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொன்னோன்னா அம்மா யார்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா போய் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே தமயந்தியோட அப்பா அந்த மன்னர் ஒரு மிகப்பெரிய சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறாரு, அவங்களுக்கான தங்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிடறாரு. இந்த செய்தி நலனுக்கும் போகுது, எல்லா மன்னர்களும் சுயம்வரத்துக்காக அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் ஒன்று நடக்குது. இந்திரன் வந்து நாரதரை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நாரதர்கிட்ட கேட்குறாரு, என்ன நம்ம இந்திரலோகமே ரொம்ப வெறிச்சோடி போய் கிடக்குது, சாதாரணமாக என்ன நடக்கும், கீழே பூமியில் இருக்கிற மன்னர்கள் நல்லது பண்ணிட்டு இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க, அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அஸ்வமேத யாகம் அந்த யாகம் இந்த யாகம்லாம் பண்ணி இந்திரலோகத்துக்கு வரத்துக்கு தகுதி பெற்ற மன்னர்கள் அடிக்கடி இந்திரலோகத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரி 1 மன்னரையும் காணுமே, ஏன் நம்ம இந்திரலோகமே இப்படி வெறிச்சோடி போய் கிடக்குன்னு நாரதர்கிட்ட இந்திரன் கேள்வியாக கேட்குறான். அப்போ நாரதர், உனக்கு விஷயம் தெரியாதாப்பா, கீழே தமயந்திக்கு சுயமுறை நடக்குது, அவள் பேரழகி, அதெல்லாம் மொத்த மன்னரும் அந்த ஊரில் போய் குமிஞ்சிட்டாங்க, யாரும் இந்த பக்கமே வரமாட்டாங்கன்னு, அவளோட அழகு எப்படி, அவள் எப்படிப்பட்டவன்லாம் நாரதர் சொல்ல சொல்ல இந்திரன் பக்கத்தில் வருணனும் வாயுவும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பற்றி கேட்டுகிட்டே இருந்துட்டு இந்த நாரதர் கிளம்பினோடனே அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, இந்திரா நம்மளும் வந்து இந்த சுயம்வரத்துக்கு போகலாம், அந்த பொண்ணு அவ்வளோ அழகினா, அப்போ நம்ம அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கிளம்புறாங்க. இந்திரலோகத்துலேருந்து, தேவலோகத்துலேருந்து இந்திரன், வருணன், வாயு, யமன், இவங்க 4 பேரும் கீழே போகிறாங்க. அவங்க 4 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம், நம்ம 4 பேரும் போகிறோம், அந்த பொண்ணு நம்ம யாராவது தேர்ந்தெடுத்துச்சுன்னா நம்ம சண்டை போட்டுக்கூடாது, மற்றவங்க எல்லாரும் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு இருக்கும்போது எல்லா மன்னர்களும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்களா, அப்போ இவங்க வழியில் நலனை பார்க்குறாங்க.